வணக்கம். அனில் 65 டிவியில் இன்னைக்கு ஒரு அனில் சிக்கிருக்கு. அந்த அணிலை வறுத்தெடுத்து 65 போட்டு உங்களுக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. மண்ணெண்ணை வேப்பெண்ணெய் விளக்கெண்ண இந்த தற்கொலைங்க என்ன பண்ணா உனக்கு என்னன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த தவிட்டு தற்கூறிங்க கம்முன்னு போனால் நம்ம மட்டும் கம்முன்னு போயிடலாம். அந்த தவிட்டு தற்கூறிங்க இந்த அணிலுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக சேர்ந்த கல்வியாளர்களெல்லாம் கொண்டு வந்து விஜய்க்கு கூட கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா, இப்போ திராவிட கட்சிகள்லாம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, பெரியார் தான் எல்லாமே, பெரியாரால் தான் இங்கே வந்து நாங்களாம் சட்டம் போட்டோம், நாங்களாம் எல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வந்துடுவாங்களோன்னு ஒரு பயம் உண்டாகுது. என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருங்கிறத மட்டும் கேளுங்களேன். நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை கொண்டாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கு அம்பேத்கர் அவரை பத்தி தெரிய ஆரம்பிச்சது. எப்படி தாவேக்காவோட தலைவர் திரு விஜய் அவர்கள் அம்பேத்கரை கொள்கை தலைவராக ஏற்றுறதுக்கு அப்புறம் தான் அம்பேத்கர் உலக புகழ் பெற்றார். அது வரைக்கும் அம்பேத்கர் உலகத்தில் யாருக்குமே அம்பேத்கர் தெரியாது. அப்படி தானே? ஒரு 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 புரிதலே இல்லாமல் இன்னொன்று வந்து என்னன்னா, அம்பேத்கரோட வரலாறே தெரியாமல் இவரெல்லாம் அட்வொகேட் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லை? ஒரு பொது மேடையில் உலக அளவில் மிகப்பெரிய வல்லாதிக்க நாடுகளில் சமத்துவத்துக்கான வேரை தேடி போகும்போது அண்ணல் அம்பேத்கரையும் தேடுவார்கள். அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை அரசியல்னா என்னன்னு தெரியாது, மக்களுக்கான நல்ல திட்டங்கள்லாம் என்னன்னு தெரியாது, அள்ளி இறைக்க வேண்டியது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை வந்து என்னன்னா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அம்பேத்கரோட விஜயை கம்பேர் பண்ணுறீங்க. நீங்கள் வேணால் அம்பேத்கர் மாதிரி உடை அணையலாம், அம்பேத்கராக அப்படியே வேடம் அணையலாம், ஆனால் அம்பேத்கர்லாம் நீங்கள் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வொகேட்டே கிடையாது. அட்வொகேட்டுக்கான தகுதியை இழந்து நிற்கிறீங்க திரு சத்யகுமார் அவர்களே. உங்களுக்கு வரலாற்று ரீதியான சில அறிவிப்புகளை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வரலாறு என்ன போதிக்குதுங்கிறதையும் நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன். பாடி தொலையும். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு. அந்த கொள்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? உங்களுடைய கட்சியோடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆதி தமிழருக்குரியான பறையற்குரியை சேர்ந்த பெண்ணை வாரி அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்கங்கிறது சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய அசாதாரணமான ஒரு காணொளி. அதோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னென்னா, அம்பேத்கர் வந்து என்னென்னா கொள்கை தலைவராக அதாவது எங்கள் தலைவர் திரு விஜய் ஏற்றதுக்கு அப்புறம் தான் உலக புகழ் பெற்றார் அம்பேத்கர். நாங்களாம் கேட்கணும் தலையெழுத்து, வேறு வழி இல்லை, கேட்டு தொலைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இவருக்கு கொஞ்சம் தரவுகளாக பேசுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் 1336 சிலை எப்போ 2021 எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்க பல்கலைக்கழகத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை இருக்குது. அமெரிக்க மேரிலாந்து மாகாணத்தில் அண்ணல் அம்பேத்கருக்கு பிரம்மாண்ட நினைவு சின்னம் இருக்குது. கடந்த 2016 முதல் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஐநா பெருமன்றம் கொண்டாடி வருது. ஓகேங்களா? 2016 இவங்கெல்லாம் கட்சியை தொடங்கலை. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இப்போ இன்னொன்று வரேன், இன்னும் இருக்குது, லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. வரேன். கடந்த 2020 பர்னவி நகரத்தில் ஏப்ரல் 14 டாக்டர் PR அம்பேத்கர் சமத்துவ தினமாக கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. என்னென்னா, இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின் சிற்பியாகவும் சமத்துவத்திற்காக அவர்
ஆற்றிய வாழ்நாள் புரட்சியை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அந்த பங்களிப்பை கௌரவப்படுத்துகிற விதமாகவும் சமத்துவத்துக்காக அவர் கொடுத்த பங்களிப்பை கௌரவப்படுத்துறதுக்காகவும் இந்த நிகழ்வை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதத்தை தலித் வரலாற்று மாதமாக ஒரு மாகாணமே அறிவிக்குது. இந்தியாவே கட்டி ஆண்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு பாருங்கள், பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் அறிவிக்குது. இதெல்லாம் என்னன்னா பேசிக்காக கூகுளில் போனாலே தெரியுது, விக்கிபீடியா இருக்குது. நான் எடுத்தேன். இந்த விக்கிபீடியா ஆதாரத்தை கூட எடுத்து பேசிடுவாங்க அப்படின்னு கூட தெரியாமல் ஒரு தற்கூரித்தனமாக ஒரு வழக்கறிஞங்கிற பேரில் இருக்கிற ஒரு அறிவிலி அப்படின்னு தான் சொல்லணும், பொது மேடையில் அம்பேத்கரை அசிங்கப்படுத்தாமல் பேசுகிறாரு. நான் இப்போ இன்னும் சொல்லணே, நம்ம தமிழ்நாட்டில் பாமக நிறுவனர் ஐயா மருத்துவர் ஐயாவால் நிறுவப்படாத சிலைகளா? அவரால் அம்பேத்கர் கொண்டாடப்படலையா? எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களால் அம்பேத்கர் கொண்டாடப்படலையா? உலகுக்கே அறிமுகப்படுத்தப்படலையா? அம்பேத்கரை பற்றி நாங்கள் படிக்கணும்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா எடுத்தோம் திருமாவளவனோட வரலாற்று பதிவுகளை தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அம்பேத்கரை எங்கள்கிட்ட உள்வாங்க வைத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் மேலே இப்போ அவர் சார்ந்திருக்கின்ற கூட்டணி மேலே எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அவரோட கட்சி இலக்கங்களுக்கே முரண் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அம்பேத்கரை எங்களுக்கு போதித்த ஒரு புனிதமான மறவர் யார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள். அதை போற்றுவதமாக நிறைய கிராமங்களில் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு மேடை பண்ணிடுறவங்க என்னென்னா, அம்பேத்கர் வரும்போது திருமாவளவனும் வர மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்ககிட்டயே என்னன்னா அம்பேத்கரை உலகத்துக்கே இன்ட்ரோ பண்ணது என்னன்னா விஜய் அவர்கள் அப்படிங்கும்போது எவ்வளோ கோவம் வரும் இந்த அணில்களை. அதனால தான் நான் சொல்கிறேன், அடித்து திருத்த வேண்டியது இருக்குது, வறுவல் போட்டு திருத்த வேண்டியது இருக்குது, எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. இந்த அணிலுக்கு இது பேசிக்கான விக்கிபீடியாவில் கிடைத்த ஆதாரங்கள். இதெல்லாம் விக்கிபீடியா ஆதாரம், ஃபேஸ்புக்கில் இடும்பவனம் கார்த்தி போட்ட ஆதாரம். நான் இப்போ கூட சைடில் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும் பாருங்களேன். ஃபேஸ்புக்கில் இடும்பவனம் கார்த்திகண்ணன் போட்ட ஆதாரத்தெல்லாம் எடுத்து நான் பேசியிருக்கேன். இவர் வழக்கறிஞர் அப்படிங்கிற போர்வையில் இருக்கின்ற ஒரு அறிவிலி, இவருக்கு தெரியாதா? நானே சொல்கிறேன், இதை என்னன்னா இவன் விக்கிபீடியாவில் எடுத்தான், அதில் எடுத்தான், இதில் எடுத்தான்னு சொல்லி உருட்டுவானுங்க. நானே தான் ஓப்பனாக சொல்கிறேனே. ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாத ஒருத்தங்க எப்படி பொதுமக்களுக்கு வரலாற்றை போதிக்க போகிறாங்க, நல்லதை பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிங்க. தேங்க்யூ.